இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? கொன்னையார். கொன்னையார் திருமணிமுத்தாறு சேலத்துலேருந்து ஓடுது பார்த்தீங்களா? சேலத்துலேருந்து ஓடக்கூடிய திருமணிமுத்தாறு தான் கொன்னையார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கொன்னையாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாக்கடை நீர் தான் நண்பர்களே ஓடுது. சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமணிமுத்தாறு தண்ணி தான் போகுது. அன்று வந்து மிகப்பெரிய ஒரு ஆறாக ஓடிச்சு திருமணிமுத்தாறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டவுனு, அதாவது ஊரெல்லாம் ரொம்ப பெருசாகும். அன்றைக்கி வந்து விவசாயம் இயற்கை வளம் நிறையா இருந்ததுனால எல்லாமே தண்ணியாக ஓடிட்டு இருந்தது அந்த ஆற்றுல. இப்போ எல்லாமே சாக்கடை நீர் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கொன்னையாருங்கிற அந்த ஆறு ஃபுல்லாக சாக்கடை நீர் தான் ஓடிட்டுருக்கு. சாக்கடை எல்லாம் டவுனில் இருக்கக்கூடியது எல்லாமே வரும் வழியில் இருக்கக்கூடிய சாயப்பற்ற, அதனால் ஒரு நதி மிக மோசமாக மாசு அடைந்து போயிடுச்சு. அதுதான் இந்த கொன்னையாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட் நியூஸ். இந்த பேட் நியூஸ் தான் இது. இதுதான் நண்பர்களே கொன்னையார். ஸ்மெல் கவிச்சு அடிக்குது. நம்ம பார்க்கலாங்களா? அப்படியே நின்று உங்களுக்காக காட்டுறேன். பாருங்கள் நண்பர்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமான பாருங்கள் இந்த சாய கலக்கு கருன்னு இதுதான் பாருங்கள். இந்த ஆட்டோட இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி பார்த்தீங்களா? இதுதான் கொன்னையார். வரும் வழியில் அப்படி அப்படியே சாயப்பட்ட அது மாதிரிலாம் சேர்ந்து அது மாதிரிலாம் வரக்கூடிய இடம் தான் இது. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணிமுத்தார். ஓகே, நம்ம கிளம்புவோம். நம்ம விழாக்கள் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ராவல் விழாக்களை சமூக பொறுப்போடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆறு மாசுபடிந்து நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம். திருப்பூர் போயிருந்தோம் ஒரு யூஸ்டு கார் ஷோரூமுக்கு. அந்த யூஸ்டு கார் ஷோரூமு போகும்போது கோழி கழிவு, அதாவது பிராய்லர் கோழி கடை இருக்குது பார்த்திங்களா? அந்த பிராய்லர் கோழி கடையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படியே ஒரு ட்ரம்மில் கொண்டு வந்து கொட்டினாங்க அந்த ஆற்றுல. அது நம்ம வீடியோவில் இருக்கும், நம்ம கண்டிப்பாக சேனலில் இருக்கும். அவளை வந்து அப்படியே அந்த கழிவுகள் கொட்டினான். அந்த கழிவு கொட்டும்போது கோழி கழிவுகள் மட்டும் இல்லைங்க, அதில் அந்த ட்ரம்மில் கொட்டும்போது 2-3 கோழிகளும் செத்த கோழிகளும் இருந்துச்சு. இப்படி தினமும் கொட்டிகிட்டு இருக்காங்க அந்த கழிவுகளை. இது மாதிரி 10 கோழி கடைக்காரன் கொட்டுனா அந்த நதி என்ன ஆகும்? அதில் அது குப்பை சாக்கடை எல்லாம் சேர்ந்து அந்த நதியில் போகுது. இயற்கையான விஷயங்கள் வந்து ரொம்ப மாசுபடைஞ்சு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. மனித சமூகம் வந்து வளர 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 மனிதன் வளர வளர அவனுக்கும் அறிவில்லை, இந்த சமூகத்தை காப்பணும். ஆனால் அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இந்த இயற்கை வளம் காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும். யாருக்காவது அதை பற்றி இருக்கா? ஆனால் அவர் சொல்கிற விஷயம் ரைட்டு தான். ஏன் மக்கள் வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து என்னை பொறுத்தவரை 2 விஷயங்களில் வந்து சீமானை பற்றி நான் புகழ்ந்து பேசலைங்க, ஒரு நடுநிலையான விஷயங்களை பற்றி பேசுகிறேன். அவர் வந்து பேசுங்கிற அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படி பேசுகிறது, இது என்ன ஊர்? நல்லாம்பாளையம். ஓகே எப்படி பேசுகிறார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுகிறார். கலைஞருக்கு அவருக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். அறிவுபூர்வமான விஷயங்களை அறிவு சிந்தனையோடு பேசுகிறாரு. துணிச்சல் வந்து பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு மாதிரி துணிச்சல். எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு அசாத்திய துணிச்சல் வந்து அண்ணன் சீமான்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி கருத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இளைய தளபதி விஜய்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக அவர் ரசிகர்கள் கோச்சிக்கூடாது. அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. இனிமேல் தன்னுடைய திறமையும் தன்னுடைய சமூகத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை, மக்கள் மேலே இருக்கக்கூடியதே இனிமேல் காட்டினார்னு நல்லாயிருக்கும். காட்டுவார், நம்புவோம். ஏன்னா
இப்போ ஒரு குழந்த மாதிரி, குழந்தை இப்போ தான் நடப்பயிற்சி நடந்துகிட்ருக்கு. அது எந்திரிச்சு இனிமேல் நல்லா வேலை செய்கிற அளவுக்கு மக்கள் பாதுகாப்புனா டைம் ஆகும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீமான் 15 வருஷமாக அவர் மிகப்பெரிய சமூக சிந்தனையோட குரல் கொடுத்துட்ருக்கிறார். ஏன் சீமான் அண்ணனை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் ஏற்கனவே இந்த நதிகள் மலைகள் வெட்டி எல்லாமே வீண் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவர் இந்த சிந்தனையோடு ஒத்து போகிறார். இந்த இயற்கை வளத்தோடு அவர் ஒத்து போகிறார். அப்போ இயற்கை வளத்தோடு ஒத்து போகும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு டக்குன்னு சீமானு தான் தோணும். அவர் வந்து இதெல்லாம் பாதுகாப்பு செய்வார் இல்லையா, அவரால் இது முடியும் இல்லையா அப்படின்னு நம்ம சிந்தனை தூண்டுறது இல்லையா. அதுக்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இங்கே நான் மேற்கோள் காட்டுனது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் அவரால் காப்பாற்ற முடியுமானா அந்த மாதிரி விஷயங்களை யாரும் இதுவரையில் கையில் எடுத்துக்கலை. அவர் சொல்லக்கூடிய அந்த மேட்ரை யாருமே இதுவரையும் கையில் எடுக்கலை. அதனால் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிரமாதமான ஒரு விஷயங்கள். அவருக்கு தான் ஒரு தடவை தேர்தலில் வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னா, அண்ணன் இன்னும் கொஞ்சம் விஜய் வளரலைன்னு சொல்கிறோம், அண்ணன் இன்னும் பக்குவப்படலைன்னு சொல்கிறோம். துணிச்சல் இருக்குது, இராணுவ துணிச்சல் இருக்குது அவர்கிட்ட. அந்த இராணுவ துணிச்சல் மட்டும் போதாது. அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இராணுவத்தனமான ஒரு துணிச்சல், கட்டுக்கோப்பு எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவருடைய பிஹேவியரில் இந்த பிடிவாதங்கள்லாம் கொஞ்சம், அதாவது தனியாக தான் நிற்பன் இல்லாமல் பிடிவாதனமாக இல்லாமல் கொஞ்சம் கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் அளவுக்கு வந்துட்டார்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னும் 10 வருஷம் கழித்து செய்கிறதுக்கு பதிலாக இன்னும் காலங்கள் 10 வருஷத்துக்குள்ள அழிஞ்சு போயிடும். அதனால் இப்போ என்ன வந்திருக்கிறோம் நம்மள, இது வையமலை முன்னாடி ஸ்டாப்பு செக்காப்பட்டியா தெரியலையே, செக்காரப்பட்டி, செக்காரப்பட்டிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சமூக சிந்தனையுடைய இதுலக்குமே இந்த ஆறெல்லாம் ரொம்ப வீணாக போகுது, தண்ணி மாசுபடிஞ்சு வீணாக போகுது. நதி என்பது ஒரு தாய் மாதிரி இல்லையா, எங்கேயோ உற்பத்தியாகி ஏதோ இடத்துக்கு போகும்போது போகிற வழியில் வந்து எவ்வளோ பேர்த்த வாழ வச்சுக்கிட்டு போகுது. காலங்காலமாக காவிரியோட பாருங்க, குடகுமலையில் உருவாகி கடலில் போய் கலக்கண்டு எத்தனை ஊரை, எத்தனை ஜனங்கள், எத்தனை மனிதர்களை வாழ வச்சுட்டு போகுது. அது மாதிரி நதிகளை பாதுகாக்க நம்ம பண்ணலைன்னா, மலைகளையும் நதிகளையும் பாதுகாக்கலைன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதுக்கு சரியான, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், கருணாநிதி ஐயா இருந்தாங்க, இப்போ ஸ்டாலின் இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி காமராஜர் இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார், ராஜாஜி இருந்தார். அவங்கள எல்லாம் கடந்து முடிந்த, அதாவது தேதி காலண்டரில் நேற்றுத்த தேதி முந்தானத்த தேதி அது இப்போ யூஸ் ஆகாது. இன்றைய தேதிக்கும் நாளைக்கு தேதிக்கும் அண்ணன் சீமான் தான் கரெக்டாக இருப்பார். அவர் விட்டு கொடுத்து கூட்டணி ஆட்சியில் தான் வந்தார்னா, அவர் நினைக்கிற அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சராகி மக்களுக்கு எதாவது செய்யக்கூடிய 10 விஷயங்களை தனிப்பட்ட முறையில் 10 வருஷம் கழித்து சிஎம் ஆகி நிறைய விஷயம் முடிஞ்சு போன பிற்பாடு வந்து, இந்த சினிமாவில் எப்பவுமே கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிற்பாடு போலீஸ் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அண்ணன் சீமான் வரதை விட முன்கூட்டியே ஐடியா பண்ணி வந்தாருன்னா கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சி அதில் துணை முதலமைச்சராகி மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்யலாம், எவ்வளோ பண்ணலாம். அதுக்கு காலம் கொஞ்சம் முன்கூட்டியே 2026 ஒரு டெபுட்டி சிஎம் ஆகிற அளவுக்கு வந்துட்டார்னா, ஏதோ ஒரு ஆட்சினா அதிமுகவோட இல்லை அவங்கெல்லாம் சேர்ந்து இளைய தளபதி விஜய் மற்றும் எல்லாருமே சேர்ந்து அண்ணன் திருமாவளவன் இந்த மாதிரி நிறைய கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சாங்கன்னா கூட, ஆனால் அதிமுக டிஎம்கே விட்டுருங்க, டிஎம்கே விட்டுருங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி மண்ணை காக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எடப்பாடியால் பண்ண முடியாதா செய்ய முடியாதா அப்படின்னுலாம் நான் சொல்லலை. அவருக்குடைய வாய்ப்பு கொடுத்து அவர் ஆட்சி முதலமைச்சராக இருந்துட்டார். அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். நல்லா தான் பண்ணார், வெரி குட், நல்லா அருமையாக செஞ்சார். ஆனால் இந்த மலையிலையும் மண்ணையிலையும் வெட்டி ஆறுகளாக மாசுபடுத்த இந்த விஷயங்கள் வந்து சீமான் தான் ரொம்ப போல்டாக செய்வார். ஏன்னா அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அவரால் முடியும், அவர் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கு. இந்த ஊர் வையப்ப மலை முருகன் கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டலை. திரும்பும்போது லாரி முன்னாடி போகுது,
போக்குவரத்தில் ஸ்பீடாக வந்து டக்குன்னு கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வையப்பமலை அப்படிங்கிற ஊருக்கு ஊர் வழியாக வந்திருக்கோம். அதனால் இப்போது நான் வந்து இந்த ஆறு பார்த்ததுமே எனக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு தோணுச்சு. இது பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் நம்ம கைவிட்டு போன பிற்பாடு தான் அதோடைய அருமை தெரியும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நமக்கு தெரியாது, எதிர்கால சந்ததிக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருந்த மண்ணில், இந்த பூமியில் எதிர்கால சந்ததிக்கு ஒன்றுமே இல்லாத போயிடும். இந்த பூமியில் வந்து இப்போ 50 வயசு எனக்கு ஆகுதுன்னா 50 ஆண்டு காலம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவிச்சிட்டோம். ஆனால் எதிர்கால சந்ததிக்கு ஒன்றுமே இல்லையே பாவம், நாளைக்கெல்லாம் வீணாக போயிடணும் இந்த பூமி. அதனால் அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு சொல்லணும்னு தோணுச்சு. டக்குன்னு மைண்டில் வந்து சீமான் அண்ணன் ஞாபகத்துக்கு வந்தார். அவரால் முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த ஊர் வையப்பமலை பக்கத்தில் பெரியமலை அப்படிங்கிற ஊர் பிரியும், ரைட் சைடில் அதோடைய பஸ் ஸ்டாப் இது. இப்போ இதில் நம்ம வந்துட்டுருக்கோம். ஓகே நண்பர்கள், என்ன ஷோரூமு? ஹோண்டா ஷோரூமா? ஹோண்டா ஷோரூம் லெஃப்டில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன இடம், வையப்பமலை தாண்டியாச்சு. வையப்பமலை தாண்டி மின்னாம்பள்ளி, மின்னாம்பள்ளிங்கிற ஊர் இது. ஓகே, இப்போ மின்னாம்பள்ளி பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது. சிவாலயத்தை தாண்டிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வையப்பமலை புதூர்னு ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு பிரியுது. அதனால் தனி ஒரு மனிதன் அரசியலேருந்து சம்பாதிச்சு நாட்டை நாசமாக்கிட்டுருக்கானுங்க. அதனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் சீமானனை பற்றி பேச நினைக்கவே இல்லை. ஆனால் ஒரு சம்பவம் ஒரு நடக்குதுன்னா அதுக்கு யார் சரியான ஆளாக இருப்பான்னு சொல்லும்போது சாதாரண பாமரன் என் மனசில் வந்து டக்குன்னு சீமான் வராரு இல்லையா. அவருடைய கொள்கை குறிக்கோள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாத்துமே 8% 10% ஓட்டு தான் எல்லாத்துமே வருது. இருக்கிற 100% எல்லாருமே 5 பேர் 10 பேர் பிரித்து எவ்வளோ இருக்கும். அதில் அதெல்லாம் ஒன்று சேரணும். அதுபோல் வந்து கூட்டணி பலம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாருமே பிடிக்குதில்ல. இப்போ எல்லாருக்குமே ஸ்டாலின் பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி கூட இருக்காது. எல்லாத்தையும் எடப்பாடி பிடிச்சா எந்த கட்சியுமே இருக்காது. எல்லாத்தையும் சீமான் பிடிச்சா எந்த கட்சி இருக்காது. அது மாதிரி எல்லாரும் பிடிக்கிறதுனால ஆளுக்கு 10% ஓட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே பண்ண முடியும். அதனால் விஜய் அவர்களுக்கு கூட வந்து சிஎம்மாக வருவார் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கடகலக்கணம் கடகராசிங்கனால இப்போ அஷ்டம் சனி ஓடிட்டுருக்குன்னு ஒரு யூடியூப்பில் பார்த்தோம். அஷ்டம் சனி முடிஞ்ச பிற்பாடு பதவியில் அமரன்னு 1.5 வருஷம் கழிச்சு. அதனால் கடகலக்கணம்னாவே கண்டிப்பாக அரசு பதவியில் அமருவாங்க அப்படின்னு ஜோதிடர்களுடைய ஆய்வு விஷயங்கள் தெரிவிக்குது. அவர் அப்படி தான் 1.5 வருஷம் கழிச்சு வந்தாலும் வரட்டுமே. ஆனால் என்ன நடந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சிறிய மனக்கசப்பு, இளைய தளபதி விஜய்க்கும் சீமானுக்கும். ஆனால் நாட்டுக்காக இவங்க ஒன்று சேரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, அவர் மாற்றத்தை கொண்டு வருவோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷமாக துடிக்கிறார். ஸோ அற்புதமான ஒரு தலைவர் அவர், சரிங்களா. இப்போ தங்கம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ அன்புமணி தங்கம்னா திருமாவளவன் வந்து டைமண்ட் வைரம் மாதிரி. இப்போ தங்கத்தில் வைரம் பதிக்கணும் இல்லையா, அது பதிச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுக்கு எல்லாம் நல்ல தலைவர்களாக இருக்காங்க. ஆனால் 10% ஓட்டத்தை வச்சுருக்காங்க. மாற்றத்துக்காக எல்லாம் பாடுபடக்கூடியவங்களாக இருக்காங்க. மாற்றத்தை கொண்டு வரணும் துடிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தானே மாற்றத்தை கொண்டு வர முடியும். எல்லாருமே அவங்களுக்கு 10%, இவங்களுக்கு 10%, இவங்களுக்கு 10% வச்சுக்கிட்டா மாற்றம் எங்கே வரப்போகுது? இதெல்லாமே ஜாதியின் பிரிவால் தான் பிரிச்சுக்க. நாடு அப்படின்னு ஒன்று சேர்ந்துட்டா, மெரினால் நடந்தது பார்த்திங்களா, ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. அது மாதிரி நாடு அப்படின்னு ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக கொண்டு வரணும் மாற்றம்னா. அப்புறம் அப்படி தான் சிறுதுள்ளி பெருவெல்லம் பெருகி சொல்லுவாங்க. சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் கூட அதுதான் பெரு வெள்ளமாக மாறும். இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானா மிகப்பெரிய ஒரு பேராற்றல் உள்ள நதி மாதிரி வந்து எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிடும். ஊழல், லஞ்சம், லாவண்யம்,
பொறுக்குதல் எல்லாமே சரியாயிடும். இப்போ நம்ம வந்திருக்க இடம் கல்லுப்பாளையம்னு நினைக்கிறேன். கல்லுப்பாளையம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. வைப்பில் தாண்டி கல்லுப்பாளையம். ராசிபுரம் எத்தனை கிலோமீட்ரு? 10. ராசிபுரம் 10, ஆத்தூர் 65, கள்ளக்குறிச்சி 113 கிலோமீட்டர். ஓகே ஓகே. இப்போ நாம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோன்னா கார் வருது. ஓகே. நாம் இப்போ ரைட் சைடு கட் பண்ணணும் பைபாஸுக்கு. ஆத்தூர் பைபாஸில் கட் பண்ணணும். பார்த்துக்கலாம். அங்கிட்டு ஒரு கருப்பட்டி காப்பி கடை இருக்குது ரைட் சைடில். தெரியுமா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரில, பார்ப்போம். போடுறா பிரேக்கை தம்பி, போடுறா பிரேக்கை. அருள் தம்பி போடுறா பிரேக்கை. கருப்பட்டி காப்பி இருக்குது. ஆத்தூர் 65, திருச்சி 119, கரூர் 65, சென்னை 356. ஓகே. இந்த பக்கம்லாம் யூக்லிப்டஸ் மரமெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. நல்லா தான் இருக்குது பசுமையாக. மாதிரி எல்லாம் ஒன்று சேரணும். இது நம்மளுடைய ஃபீலிங், ஒரு ஆதங்கம் தான். எவ்வளோ நல்ல இளம் தலைவர்களாக இருக்காங்க. மாற்றத்தை கொண்டு வரலாம். அது என்ன தமிழ்நாடு தலையெழுத்தா என்னன்னு தெரில. சினிமாக்காரங்களை வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அது 10% ஓட்டு வச்சுட்டு என்ன பண்ண முடியாது. கருத்தியல் தலைவர் இருக்கிறார், சீமான் அண்ணன், சீமான், திருமா, அன்புமணி. ஸோ அவங்களாம் அப்படியே ஒன்று சேர்ந்தா அப்படியேப்பட்ட நாட்டை உருவாக்கலாம். நான் எதை புலம்பிட்டு வரேன். இந்த கொன்னையார் 6 மாசுபடிஞ்சு பார்த்துட்டு தான் மனசு கேட்கல. இதுபோல் திருப்பூரில் அது என்ன நதின்னு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கண்ணே, ஓமலூரில் ஸ்ரீ ராமர் பிரான் வந்து இலங்கையிலிருந்து சீதாவை மீட்டு வரும்போது வர்ற வழியில் வசிஷ்ட நதி அப்படின்னு சொல்லக்கூட, அது ஆத்தூரில். அந்த நதியும் பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருந்தது. இங்கே சரபங்கா நதின்னு இருந்தது இந்த ஓமலூரில். இந்த சரபங்கா நதிங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான நதி. அந்த நதியில் பார்த்திங்கன்னா எல்லாம் புல் பூண்டு முளைச்சி அது ஒன்றுமே சுத்தம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா நதி வரக்கூடிய பாதை ஃபுல்லாக ஃபேக்ட்ரி, கம்பெனி, வீடுகள்லாம் பிளாட் போட்டு பண்ணிக்கிட்டாங்க. நதி எங்கே வரப்போகுது? அதே போல் ஆத்தூர் வசிஷ்டம் மகரிஷி வந்து ஆத்தூரில் இருக்கக்கூடிய காய நிர்மலேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கேன். அதில் சிவபெருமான் நெத்தியில் வந்து அந்த வடு தெரியும். அந்த காயத்தை மறைக்கக்கூடியது கண்ணாடி மாதிரி மின்னும் அந்த ஒளியில். அந்த வீடியோ நம்ம ட்ராக்கர் சேனலில் இருக்கும். ஆத்தூர் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா காய நிர்மலேஸ்வரர் அது அப்படியே ஜொலிப்பார், கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும். ஆனால் ஆக்சுவலாக கருவறை எடுக்கக்கூடாது தான். அந்த ஜொலிப்பை காட்டினா 6-10 பேர் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்னு அது கருவறை வந்து அதெல்லாம் தவறு தான். ரகசியமாக எடுத்தேன். காய நிர்மலேஸ்வரர் அது அருகாமையில் வந்து வசிஷ்ட நதி ஓடுது. இந்த ஆத்தூர் கோட்டை கட்டிய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா தாரமங்கலம் கோயிலை கெட்டி முதலி தான் அதை கட்டியிருக்கிறாரு. முதலியாரும் சேர்ந்த மன்னன் சியாமலா முதலியார், கெட்டி முதலியார் சொல்லிட்டு அவன் தான் பண்ணியிருக்கான். மிக அற்புதமாக இருக்குது அந்த இது. ஆனால் நதி அங்கே இல்லை, வசிஷ்ட நதி. அநேகமாக நான் குழந்தையாக இருக்கும்போது ஆத்தூர்லாம் அடிக்கடி போவேன். ஸ்கூல் லீவில் வருஷம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு, பப்ளிக்கெல்லாம் இப்போ கிடையாது இல்லை குழந்தையில், முள்ளாண்டு தேர்வுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ முடிச்சுட்டு போய் ஆத்தூர் போய் ஒரு 25 நாள் 30 நாள் 1 மந்த்து தங்கிட்டு வருவேன். அப்போ வசிஷ்ட நதியில் எவ்வளோ தண்ணி போச்சு தெரியுமா? அம்சமாக இருக்கும். இப்போ வசிஷ்ட நதியே காணும். சிவபூஜைக்காக வசிஷ்டர் உருவாக்கிய நதி வசிஷ்ட நதிமாங்க. அருமையான ஒரு நதி, பிரமாதமான நதி. அதுவும் பார்த்தா அதுவும் அப்படி தான். இது பார்க்கும்போது ஒரு 100 ஆண்டுகள்லேயே உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். 100 ஆண்டுகளுக்குள்ளேயே எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்தையும் இறைவன் தான் காப்பாற்றணும்னு நினச்ச இறைவன் வந்து இப்படி தான் வருவார். அன்புமணி ராமதாஸ், திருமா, நம்ம சீமான், இந்த மாதிரி ரூபத்தில் தான் வருவாங்க. முதல்ல கடவுள்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்று சேரணும். ஒற்றுமை இல்லையே மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக யார் எந்த தலைவரும் இளம் தலைவர்கள் தான், நல்லா செய்யக்கூடியதானா. யாருக்கும் விட்டு கொடுத்து போகிற மனசு வர மாட்டேங்குது. இந்த விஷயம்லாம் விட்டு கொடுத்து போகணும்டா
நாட்டுக்காக அப்படின்னு ஒரு இது யார் செய்ய போகிறா? இந்த சிந்தனையெல்லாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாம் ஆத்தூர் பைபாஸில் வந்துட்டுருக்குமா, வீட்டுக்கு அங்கே தான் போகணும். ஆனால் கட் பண்ணி இப்படி வந்துட்டேன், ஒரு பைபாஸில் போயிட்டு போனோம் அப்படின்ட்டு. அன்பு நண்பர்களே, ட்ராக்கரல் சேனல் சார்பாக இப்போ நாம் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோதோடு எண்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சின்ன சின்ன விழாக்கா போடலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம லைன் வீடு இருக்க பகுதிக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கருத்து பிடிக்கலனாலும் தயவுசெய்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நாம் உங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்த்து வாங்க. போன ஒன் சைடை வச்சுட்டு தடுமாறிட்டுருக்கிறாரு.